Welcome back to my YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Siemens லோகோ PLC பேஸ்டு ஒரு ஃபேன் கண்ட்ரோலர். ஸோ என்ன கண்ட்ரோலர்னா ஜஸ்ட் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் ஜஸ்ட் ஒரு டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா ஒரு டெம்பரேச்சர் இன்புட் இருக்கணும். டெம்ப் இன்புட்டு. ஸோ டெம்ப் இன்புட் எப்படி இருக்குன்னா நம்மளோட PT100 தெர்மோஸ்டாட் தான் நம்மளோட டெம்பரேச்சர் இன்புட். ஸோ தெர்மோஸ்டாட் இன்புட் இருக்கும். ஸோ அந்த இன்புட் மூலமாக நம்ம PLC ஆன் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ PLCயை நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இன்புட் கூட இந்த ரெண்டு இன்புட் எடுத்துக்கிறோம். அது என்ன MCP. ஸோ நம்மளோட சிம்பிள் கான்செப்டில் MCP ரெடி பண்ணிக்கிறோம். இதை நான் என்ன பண்ணுறேன் MCP1. ஸோ இது எப்படி ரெண்டு ஃபேன் வேணும், நம்ம ரெண்டு ஃபேன் என்ன பண்ணணும் ஓகேங்களா? MCP1 வைப்போம். MCP2. ஸோ MCP1 இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணணும். MCP2 இருந்துச்சுன்னா ரெண்டா ஃபேன் ஆன் பண்ணணும். ஸோ இதோட லாஜிக். இது வந்து இன்புட்டாக இருக்கட்டும். இது வந்து லோக்கோ PLC. லோக்கோ PLC ஒரு நிமிஷம் லோக்கோ PLC எடுத்துருந்தார். ஓகே. ஸோ சீமென்ஸோட லோக்கோ PLC தான் நம்ம எடுத்துருக்காரு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட இன்புட் இது வந்து இதுக்கு I1க்கு போயிடும். ஸோ 1 இது 2 கொண்டு போயிடும். ஸோ இது வந்து 3. இது 3 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி தான். ஸோ இதான் ஒரு இன்புட் லாஜிக்கு. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் ஆன் பண்ணுவோம். ஸோ நமக்கு தேவை ரெண்டு ஃபேனு. ஸோ ரெண்டு ஃபேனுக்கு ஒரு மோட்டர் போட்டுடலாம். ஓகே. ஃபேன் 1, ஃபேன் 2. ஃபேன் 1, ஃபேன் 2, ஃபேன் 2. ஸோ கைஸ் இதான் லாஜிக், நம்ம லாஜிக் படி. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்படி ஆன் பண்ணோன்னா லாஜிக்கு என்ன லாஜிக்னா நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன லாஜிக் ரெக்கமெண்ட் வந்திருக்குன்னா ஸோ ஃபேன் வந்து டேட்டா ஆன் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேனை வந்து ஆன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு MCP1 இருந்தால் ஒரு ஃபேன் 1 ஆன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபேன் 2 ஆன் ஆகணும். ஃபேன் 1, ஃபேன் 2 இருங்க ஜஸ்ட் மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்பீட் என்கேஜ் பண்ணிங்க. ஸோ நான் அப்படியே உங்கள்கிட்ட அப்படி பண்ணிட்டு நான் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபேன் 1, ஃபேன் 2. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட்னா MCP1 ஆன் ஆகுதுன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரோட இங்கே வந்து 25 டிகிரிக்கு பிலோ இருக்கணுங்க. 25 டிகிரி அபோவ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேனை வந்து ஆன் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக். 25 டிகிரி அபோவில் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா? 25 டிகிரி அபோவில் இருக்குன்னா இந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு ஆன் ஆகிடணும். பிலோவில் இருந்துட்டால் ஃபேன் ஒன்று ஆஃப் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் லாஜிக்ங்க. ஆனால் இதில் எப்படி ஒர்க் ஆகணும் நம்மளுக்கு
உங்களுக்கு என்ன சொல்றது? இதுவுமே இருக்கக்கூடாது. 2 டிகிரிக்கு அவ்வளோந்தா அப்போ லாஜிக் MC1 செக் பண்ணணும். 1 செக் பண்ணிட்டு தான் ஃபேன் 1 ஆன் ஆக்கணும். சப்போஸ் MC2 ஆஃப் ஆகுதுன்னா, ஃபேன் 1 கன்டினியூஸா ஓடிட்டே இருக்கும். எப்போ MC2 ஆன் பண்றாங்களோ, அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் 1, ஃபேன் 2 2மே ஆன் ஆகக்கூடாது. ஜஸ்ட் எப்படின்னா, நம்ம லாஜிக் படி ஃபேன் 1 ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கணும். ஃபேன் 2 ஒரு 4 ஹவர்ஸ். ஸோ இதான் லாஜிக் நம்மளோட லாஜிக். ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா லாஜிக் என்னன்னு? லாஜிக். ஓகே. ஸோ இதோட லாஜிக் தாங்க. ஃபேன் 1, ஃபேன் 2 ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். இதான் சொன்னேன் இல்லையா? MC1 தெர்மோஸ்டாட் அபோவ் 25 இருந்துச்சுன்னா, ஃபேன் 1 ஆன் ஆகணும். பிலோ வந்தா ஃபேன் 1 ஆஃப் ஆயிடணும். இது ஃபர்ஸ்ட் லாஜிக்ங்க. ரெண்டாவது கண்டிஷன் MC2 ஆன்ல இருக்கு. அப்போ வந்து MC1 வந்து ஆஃப்ல இருக்கணும். அப்போ தெர்மோஸ்டாட் அபோவ் 25 இருக்கு. அப்படின்னா ஃபேன் 2 ஆன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ பிலோ ஆயிடுச்சுன்னா ஃபேன் 2 ஆஃப் ஆயிடும். ஸோ தேர்ட் லாஜிக்ல MC1 ஆனா இருக்கு, MC2 ஆனா இருக்கு. தெர்மோஸ்டாட் இன்புட்டும் அபோவ் 25 இருக்கு. அப்படின்னா ஃபேன் 1 ஆன் ஆயிட்டு 4 ஹவர்ஸ் டைமர்ல ரன் ஆகும். ஓகேங்களா? 4 ஹவர்ஸ் டைமர் ரன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? 4 ஹவர்ஸ் கண்டினியூ ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபேன் 2 வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகணும். இது ஆஃப் ஆயிடும், இது ஆன் ஆகும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த லாஜிக் படி இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம PLCல வந்து கொண்டு வருவோம் கைஸ். பிளாக் டயக்ராம். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ PLC லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? லாஜிக் கண்டிஷன்ஸ். ஓகே. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இது. ஓகேங்களா? PLC லாஜிக் தான். ஐ திங்க் இது நல்ல ஸ்லைடா இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் நீங்க கீழே பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிஷன் வந்து என்ன தெரியும்? ஸோ இந்த கண்டிஷன் படி இந்த இதான் நம்மளோட லாஜிக். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு புரியாது. நான் டைரெக்டாக நம்மளோட PLCயோட இதுக்கு போயிட்டோம்னா கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன். PLC வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து லாஜிக் எப்படி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டர் லாஜிக்லாம் எப்படி இருக்கு, சிமுலேஷன் எப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே கைஸ். ஸோ இதான் நம்மளோட லாஜிக்ங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் சிமுலேஷன் மோடில் போயிடுறேன். ஓகேங்களா? இங்கே I5, I6, I7. ஸோ இந்த 3 லாஜிக் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட லாஜிக். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன 2 விதமான கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். இன்புட் I5, I6, I7 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 1, 2, 3 ட்ராங்கில். ஸோ மோரலில் 2 சேம் தான். ஸோ இன்புட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அவுட்புட்டில் ரிலே 1, ரிலே 2 கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ என்ன கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க. இன்புட் 1னா டேட்டா நம்ம அண்டர் கேட்டில் போட்டிருக்கோம். தெர்மோஸோட லாஜிக் இருக்கு. அது மாதிரி இதோட ஆஃப் ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இது அதுக்கப்புறம் ஆர் கேட்டில்
மார்க்கெட்ல 2 விதமான லாஜிக் ரெடி பண்ணியிருக்கோம். P15 இங்க ஒரு லாஜிக் இருக்கு. இங்க ஒரு லாஜிக். நான் சொன்ன எல்லா கான்செப்ட்டும் இதுல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி லைவ்ல ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா இங்க இருங்க I7 அதாவது தெர்மோஸ்டாட்டோட அபோவ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ I7 இன்புட் ஹை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஹை ஆயிடுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் I5 ஆன் ஆகணும். பாருங்க இது ஆன் ஆனே Q1 ரிலே ஆன் ஆயிடும். எனக்கு Q1 ரிலே ஆன் ஆயிடுச்சு நமக்கு. நம்ம லாஜிக்கோட ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது லாஜிக் என்ன? MC2 ஆன் ஆனா MC இது ஆன் ஆகணும். இங்க இருங்க Q2 MC2க்கு ஆன் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லாஜிக்லேயே டெம்பரேச்சர்லே பிலோ ஆயிடுச்சு. இது லோ ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த லாஜிக் நமக்கு சாட்டிஸ்ஃபைடுங்க. நெக்ஸ்ட் லாஜிக் என்ன? MC2 இது ஆன் ஆகணும். ஆன் ஆகனா பாருங்க Q2 ஆன் ஆயிடுச்சு. இப்போ Q2 ஆஃப் ஆயிருக்கும். எஸ் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணுமே பாருங்க. இப்போ இன்புட் ஆஃப் பண்ணுறேன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 5, 6, 7 மூணு இன்புட் ஆன் பண்ணால் Q1 ஆன் ஆயிடுச்சும். நம்மளோட கான்செப்ட் என்ன? 3 இன்புட் ஹையாக இருக்கு அப்படின்னா 2 MCP இன்புட் ஆன் ஆகுதுன்னா டைமர் ஆன் ஆகணும். இங்கே நம்ம டைம் கன்வென்டர் இருக்கா ஒரு 10 செகண்ட் இல்லை வச்சுருங்க. ஸோ எவ்ரி 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டைமர் ரிசெட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ இந்த Q1 ஆன் ஆயிருக்கு. ஸோ 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். 10 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமரோட இந்த Q1 இருக்கு. இப்போ 9 10 Q2 ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லாஜிக் கான்செப்ட் இதான் மாதிரி இருக்கும். ஸோ 2 விதமான லாஜிக் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஆஃப் ஆகிடும். இது தெரியுது உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ணீங்கன்னா ரிஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு ரிஸ்டோர் ஆகிடும். ஸோ இதில் டைமர் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸ் 10 செகண்ட் ரீசெட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. வேணால் நம்ம வந்து இது கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லுமே ரீசெட் பண்ணுறோம் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக Q2 ஓடிட்டு இருக்கும். இந்த செட்டு ரீசெட்டில் இந்த கான்செப்டை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ. உங்களுக்கு புரியுதா? இல்லை இன்னும் கொஞ்சம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன வர கமெண்ட்ஸில் வந்து வச்சு நம்ம அடுத்த வீடியோ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம லாஜிக் டயக்ராம் இதுதான். ஸோ இந்த கண்டிஷன் இந்த மாதிரி தான் நம்மளோட பிஎல்சி லாஜிக் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளோட சிமுலேஷன் நீங்கள் செக் பண்ணிப்பீங்க எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இன்னும் என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணலாம். ஓகே, பை பை.